முருகப்பெருமானை நம்ம மனதார நம்ம நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட திதியில் குறிப்பிட்ட நாளில் நம்ம வழிபாடு செய்யும் போது அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சஷ்டி தினத்தின்னைக்கு குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருக்கிறதுனால அவங்களோட உடலோட குறைகள் அனைத்துமே நீங்கி முருகப்பெருமானின் அருளால பெண்களோட அகைப்பை ஆகிய கருப்பையில குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த பழமொழி தான் கால வெள்ளத்துல சட்டியில் இருந்தால் அகப்பையில வரும் அப்படின்னு மாற்றிவிட்டதாக சொல்லப்படுது. இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்னைக்கு மேற்கொள்வதனால நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த நோய்கள் படிப்படியாக நீங்கும். இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாத்துலேயும் வெற்றியும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே குழந்தை வரம் தரக்கூடிய விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமானது போற்றப்படுது. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தினை நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுசரித்தாலே அனைத்து நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். சரி, அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபட எந்த நாள்லாம் உகந்தது, அதுவும் சஷ்டி நாள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யணும், முழுமையாக நம்ம இறைவனோட முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்க நம்ம எந்த விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். முருக வழிபாட்டிற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லணும்னா கிழமைகள் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தான். திதிகள்லேயே சஷ்டி திதியும் இது இரண்டுமே, அதாவது செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் ஒரே நாளில் இணைந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நாள் தாங்க இந்த நாள். அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தோமா, ஆவணி 1ஆம் தேதி 18/8/2026 செவ்வாய்க்கிழமையோடு இந்த சஷ்டியானது இணைந்து வருவது ஒரு கூடுதலான சிறப்பை பெறுகிறது. இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், யார் எப்படி வழிபடணும், யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இது இரண்டுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு நாளுங்க. இந்த சஷ்டி திதியானது மண்டே பாருங்க திங்கக்கிழமை 8:17 மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை 8:58 இரவு வரைக்குமே இந்த சஷ்டி திதியானது இருக்குது. இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அப்படி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த வழிபாட்டில் மட்டும் இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க, தீராத கஷ்டங்கள்லாம் வரும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும், நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் விரதம் இருந்து வழிபடுங்க, நல்லதே நடக்கும். துன்பங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்களா, தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்களா வளர்பிறை சஷ்டியும் செவ்வாய்க்கிழமை இணைந்து அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் யாரெல்லாம் முருகனை எப்படி வழிபட்டு சிறந்தது நடக்கும், மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில முழு பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். முருகனை எப்படி நம்ம முதல்ல வழிபடக்கூடிய முறை எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். ஜாதகத்துல 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் தோஷம் இருந்தாலே இன்றைய நாளில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு போயிட்டு மாலை சாற்றி நீங்க வழிபடலாம். முருக சன்னதியில முன்பு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க இந்த சஷ்டி திதியான அன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமாளுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வெள்ளம் தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நரசிம்மருக்கு பானகம் கூட படைச்சி நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அடுத்தது தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பங்க அல்லது அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது உடம்புல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மருத்துவ செலவு தொடர்ந்து கொண்டே இருக்குது, எவ்வளவு தான் சிகிச்சை எடுத்தால் கூட நோய்கள் தீர்வதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மகா மிருத்யுஞ்சய் ஜபம் செய்வது ரொம்ப சிறப்பு. அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் தலத்துக்கு அருகில் இருக்கிறவங்க அல்லது
அல்லது என்னால் அங்கே போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சஷ்டி நாளில் சஷ்டி திதியில் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபடலாங்க. அதே மாதிரி பார்த்தோமா முத்துக்குமார சுவாமிக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அப்படியே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற திரியில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். பிறகு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு மாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். மேலுமே செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சஷ்டி திதியானது அது பார்த்திங்களா சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து இருக்கிறாங்க. அதனால் இதனை சந்திர மங்கள யோக நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேண்டுபவங்க, பகைவர்கள் தொல்லை இருக்கிறவங்க, அதிக கடன் இருப்பவங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்க முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சா என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அதாவது சஷ்டி திதி அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். ஒன்று வளர்ப்பிறை, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி. அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்னும், பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய திதியை நம்ம தேய்பிறை சஷ்டி அப்படின்னும் சொல்கிறோம். நதிகள்லேயே புனிதமானது கங்கை, மலர்களில் சிறந்தது தாமரை, விரதங்கள்லேயே சிறப்பு மிக்கது கந்த சஷ்டி விரதம். அதாவது முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கக்கூடிய விரதங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது தான் இந்த சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்திற்கு அத்தகைய வலிமை இருக்குங்க. சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விரதம். திதிகளின் வரிசையில் சஷ்டி 6வது திதியாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை கொண்ட ஒரு வழிபாடு தான். ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. 6 அப்படிங்கிற வழக்க ஜோதிடத்தில் இருக்குது. ஜோதிடத்தில் 6 எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிரன். இவர் லட்சுமியின் அம்சமாக இருக்கிறாரு. சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சஷ்டி தினத்தின்னைக்கு குழந்தை இல்லாத பெண்கள் விரதம் இருக்கிறதுனால அவங்களோட உடலோட அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி முருகன் அருளால் பெண்களோட அகப்பையாக கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த விரதத்தை மாதந்தோறுமே வரக்கூடிய இந்த சஷ்டி தினத்தின்னைக்கு மேற்கொள்வதனால நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த நோய்கள் அனைத்துமே படிப்படியாக நீங்குமா. இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகமே இருக்குமா. அடுத்ததாக பார்த்தோமா குழந்தை வரம் தரக்கூடிய விரதங்களில் முதன்மையான விரதமாக இந்த கந்த சஷ்டி விரதமானது இருக்குது. முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தினை நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம கடைபிடிக்கிறதுனால அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக நம்மளால் வாழ முடியும். மேலுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வளர்ப்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம விரதம் இருப்பது பக்தர்களோட முக்கியமான ஆன்மீக வழக்கமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப உணவு முறையை நீங்கள் கடைபிடித்து முருகனோட பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். விரதத்தின் நோக்கமே உணவை தவிர்ப்பது மட்டும் இல்லாமல் மனதை கட்டுப்படுத்தி இறை சிந்தனையில் ஈடுபடுவது தாங்க. வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் என்ன சிறப்பு, முருகப்பெருமானை எப்படி விரதம் இருந்து முழுமையாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா. வளர்ப்பிறை சஷ்டி முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் முருகன் நம்ம மனதார நினைச்சு விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதிகாலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை நீங்கள் துவங்கிடுங்க. உடல்நிலைக்கு ஏற்ப அதாவது பழங்கள், பால், எளிய சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். முருகனோட பாடல்கள், கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட பக்தி பாடல்களை பாராயணம் செய்வது அந்த விரதம் இருந்து நம்ம பாராயணம் செய்யும்போது ரொம்ப நல்லது. விரதத்தின் போது மனதை எப்போவுமே ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம். சஷ்டி திதி நிறைவடைந்ததுக்கப்புறம் எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு சொல்லலாம். அதுவும் வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். வளர்ப்பிறையில் வரக்கூடிய அதாவது அமாவாசைக்கு அடுத்து 6வது நாள் தான் இந்த நாள். இந்த திதியில் முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கமாக இருக்குது. இந்த விரதம் மன அமைதி, உடல் கட்டுப்பாடு, ஆன்மீக நம்பிக்கை வளர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக பக்தர்களால் தொடங்கப்படுது. சரி, விரதத்தை எப்படி நம்ம துவங்கலாம்? சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்துட்டு வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை உங்களுடைய மனதில் நினச்சிட்டு விரதத்தை தொடங்கலாம். தீபம் ஏற்றி தொடங்குங்க. வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா அழகாக சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் சிவப்பு நிற மலர்களை நீங்கள் எல்லா ஃபோட்டோவுக்கும் வைங்க. இப்படி ஏற்றிட்டு அடுத்ததாக பார்த்தோமா விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ப கோவிலுக்கு போயிட்டு கூட முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக உங்களால் முடிஞ்சால் நைவேத்தியம் ஏதாவது படைச்சு வைங்க, ரொம்ப நல்லது.
அடுத்ததாக விரதம் இருப்பவங்க தங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப வகையில் நீங்கள் உங்களோட உணவு விஷயங்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. வழிபாட்டோட முக்கியமே சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு மலர் பழம் நைவேத்தியம் படைச்சு வழிபடலாம். முருகன் தொடர்பான பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், இந்த மாதிரியான பாடல்களை பாராயணம் நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வழிபாட்டின் போது மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். குடும்ப நலன், அமைதிக்காக இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். மேலுமே விரதத்தை எப்படி நிறைவு செய்கிறது அப்படின்னு பார்த்தோமா, சஷ்டி திதி நிறைவடைந்ததுக்கப்புறம் இறைவனை மனதார நினச்சி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. மேலுமே மனதை கட்டுப்படுத்தி இறை சிந்தனையில் ஈடுபடுவது, பக்தர்கள் தங்களுடைய உடல்நிலை, குடும்ப வாழ்க்கத்திற்கு ஏற்ப வளர்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலுமே இந்த வீடியோவில் நம்ம எப்படி சஷ்டி நாளில் விரதம் இருக்கணும், அப்படி விரதம் இருக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், அதே மாதிரி எந்த நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் எந்த முறையில் சஷ்டி விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.